ஓம் ஈஸ்வரா குருதேவா. பாம்புடல்ல இருந்து தன் உடலை கிடைக்கவில்லை என்றார். ஏனென்றால் மது உடலுக்கு தான் புரிந்து தான் என்ன அளவில் பரப்ப வேண்டும் என்று இந்த உடலின் சக்தி தனக்குள் வளர்த்துக் கொண்டவர்கள் அவர்கள். அந்த உயிராத்மா அந்த பாம்புக்குள் வந்து அதாம் திருமூலர் என்ற மாடு மேய்க்க வேண்டிய நிலைகள்ல கொத்தி அந்த பாம்பின் விஷத்தின் துணை கொண்டு அந்த உடலை ஏற வச்சு இந்த விஷம் கலந்த உயிராத்மா அதுக்குள் சென்ற உடனே அந்த விஷத்தின் ஈர்ப்புக்குள் அந்த உடலுக்குள் புகுந்து அந்த திருமூலருடைய நிலையை தன் ஞானங்களை அங்க பேச வைத்து அங்க இறக்கும் போதுதான் தன் பேராசிரியர் நிலையை கொண்டு நான் எடுத்து இது பண்ணாலும் நாம் மகிழ்ச்சியற்ற நிலைகள் இருக்கின்றோம். ஆற்றலிய நிலைகளை அவன் செய்து கொண்ட அந்த மந்திரத்தின் நிலைகள் கொண்டு நாம் உண்மையை அறிய முடியவில்லை. உண்மை மாறாக தன் சுயங்களுக்கு அனுபவித்த நிலையை சிந்திக்கின்றான். இந்த உடலுக்கொண்டத்தின் சிந்தித்த பின் தான் திருமூலம் என்று நடராஜா தில்லை என்று இந்த பூமியின் சுழற்சி மேகத்திலே ஈர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மையில் இந்த மனிதனாக தோன்றிட்டு நாம் என்ன செய்கின்றோம் என்ற நிலையை அவன் காட்டியது. தில்லை என்பது இந்த பூமியின் ஒரு எல்லை. இது நடராஜா என்பது பூமியுடைய தன்மை இயக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக அந்த சிவ நடனம் என்பது நம் உடலான நிலைகள் சிவம் என்றும் நம் உயிரான நிலைகள் ஈசன் என்றும் தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்தும் 1008 தெய்வ சக்தியுடைய இயக்கம் என்றும் நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனிதன் உரு என்றும் அன்று மெய்ஞானி அகசிமா மகிழ்ச்சி காற்றின் அருசை தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று மெய்ஞானிகள் சொன்னார்களே. இந்த தென்னாட்டிலே தோல்வி அகத்தியம் தான். இது காவிய காப்பியங்களை அன்று சுருக்கமாக அறிவிப்பார்கள். சிவனுடைய தத்துவத்தை சிவபுராணத்தை நீங்க காணும் போது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும் போது இந்த பூமியுடைய நிலைகள் சமநிலை இல்லை என்பதற்காக சிவன் என்ன செய்தார்? அது இந்த அகசியனை இந்த தெற்கே நீக்கை என்று சமப்படுத்தும் போது என்றால் ஒரு பக்கம் கூட்டமா வந்து எல்லாம் கூஞ்சிட்டதுனால பூமியுடைய நிலைகள் தலைகீழ மாறிவிடும். ஆகையினால அந்த அகசியனை சமப்படுத்துவதற்கு அங்கு தெற்கே அனுப்பினான் என்று இதை மறைமுகமாக கூட சுட்டி காட்டியிருக்கிறார். தெற்கே தோன்றியன் என்ற நிலையில் இருக்கும்போது திசைகளை திருப்பி வேறு விதமாக மாற்றிவிட்டார். ஆக சிவனுங்கள் சிவசக்திகளின் பூமியின் நிலைகள் அதோடு இயக்கத்தின் நிலைகள் தேக்க மனிதனாக உருவோங்கி இந்த வெப்பத்தின் நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மை கொண்டு இந்த விண்ணுலகின் அருளை அறிந்து உணர்ந்தவன் அகசியம். இதை நாம் நீங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதைத்தான் தென்னாட்டுடைய சிவனை பற்றி எந்நாட்டுக்கு இறைவா பற்றி இன்னும் அந்த சக்தியுடைய நிலைகள் விண்ணிலே தோன்றிய கோவிலுடைய நிலைகளையும் அது மனிதனான பின் இந்த விநாயகனுடைய தத்துவத்தை தனக்கு குறித்து அந்த உண்மையுடைய நிலையை உணர்த்தியது அவர். அந்த காட்சி அந்த பேருடைய நிலையில் அரசனா இருக்கும் போது தன் சுயநலங்களுக்காக வேண்டி மந்திர சக்தியை உணர்வின் தன்னை இழுப்பதற்காக வேண்டி அந்த மந்திர சக்தியின் துணை கொண்டு செயலாற்றி தன் ஆசவாசங்களுக்கு பயன்படுத்தியவன் அந்த பதஞ்சலி. அதைத்தான் தான் எடுத்துக்கொண்ட நிலையில் போர் முறை வரப்போக்கும் போது அவனை காக்கும் நிலை இல்லை, சரீரத்துக்குள் இந்த அவன் செயலாக்கும் நிலை இல்லை. இப்படி சென்ற இந்த உயிராத்மாவுடைய நிலையைத்தான் அது வெளிப்பட்ட பின் அந்த திருமூலருடைய நிலைகளுக்கு கொடுக்கும்போது தில்லை சிதம்பரத்திற்கு பேர் தில்லை. தில்லை என்பதும் தில்லை நடராஜா இந்த பூமியில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பது தான் ஓங்கார நர்த்தனம் என்ற நிலையை கொண்டு அங்கு எழுதினார். தில்லை நடராஜா என்பது இந்த எல்லைக்குள் அது எல்லைக்குள் இருப்பதில்லை என்பது எல்லை. நடராஜா அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது என்ன செய்யறான்? ஓங்கார நர்த்தனம் அசுரனை காலில் போட்டு அது இயக்கும் தன்மை. ஆக பூமி சுற்றும் போது ஏற்படக்கூடிய அரியது வெப்பம் நாம் அப்பொழுது சொன்னதே திசை ஓசான் திரை என்று விண்ணிலே தோன்றி விஷத்தின் ஆற்றலை பூமிக்குள் மோத உடப்பும் போது அந்த அசுர சக்தியை மாற்றும் நிலையில்தான் சிவத்தாண்டவம் என்ற அங்கே காட்டி அது அங்கு திருப்பாட்சி அதாவது திருப்பாட்சியோ கவர்ந்து கொண்ட அந்த நிலை என்ற இந்த அவர்கள் செய்து வைத்திருப்பார். ஆக சிவகாமி நடனம் நம் உடலான சிவம் காமி. நாம் கோபமான உணர்வை நாம் எடுத்து சுவாசிக்கும் போது உயிரிலே பட்ட உடனே அந்த எரிச்சல், அப்ப அந்த எரிச்சலான உணர்வு உடலுக்கு பட்டவுடன் நல்ல குணங்களான சக்தி உட்பட்ட உடனே அந்த சக்தியின் சுரிய அந்த நாதத்தின் நிலைகள் இயக்குகின்றது ஓங்கார நர்த்தனம்.
எந்த இந்த பேருண்மையுடைய நிலைகள் ஓங்காரம் அதை காட்டி அவன் உடலான சிவம் என்ன செய்கின்றது, எந்த அங்கங்களை இயக்குகின்றது. எந்த பேருண்மையை அன்று வணங்கினார்கள். அதான் சிவகாமி, உடலான நிலைகள் சிவகாமி. அந்த சக்தி சிவகாமியின் நடனத்தை பற்றி பல காரியங்களை எழுதியிருப்பார்கள். இந்த மெய்யினர்கள் மெய்ஞானிகளாக காட்டப்பட்டது பிற்காலங்களில் எவ்வாறு சிதறந்து போய்விட்டது, நாம் ஒன்றும் அறியாமல் போய்விட்டோம். இந்த நிலையில் அந்த உண்மையை அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் மெய்ஞானிகள் தன் உடலுக்கு வளர்த்துக் கொண்டது அவர் சுயநலங்களுக்காக அரசர்கள் அது பெருநிலையை கொண்டு மதன் என்ற அடிப்படையில் இயக்கப்பட்டு இன்று நாம் அதன் அழிவில் உலகம் முழுவதுக்கும் மந்திரங்களை ஜெபிக்கப்பட்டு ஒரு மனிதன் உணர்வின் ஆசை அளவு தனக்குள் கவர்ந்தெடுத்து மந்திரம் என்று சொல்லாது பூமிக்குள் இருக்கக்கூடிய பொருளை அறிந்தான், ஒரு மனிதன் எண்ணத்துக்குள் அறிந்தான். ஆக கடைசியில் விஞ்ஞான அறிவை கொண்டான். ஒரு பொருளின் தன்மை இது ஞானத்தை எதிரை வளர்த்தான். தன்னை காக்க மந்திரத்திற்குள் ஈஸ்வரனும் அறிவல் ஏவல் காத்தல் என்று கொண்டான். அறிவை பின் விளைவுடைய நிலைகள் அதை காற்றும் எடுத்து தாக்கக்கூடிய தன் அறிவின் நிலையில் செலுத்தப்படும் விஞ்ஞானமாக மாறியது. அந்த விஞ்ஞானத்தின் நிலையில் வரப்போது இந்த மந்திர கந்தரங்கள் வீழ்ந்த ஆக எல்லாம் அனைத்தையும் எடுத்துக்கொண்ட உணவின் ஆற்றல் எதுவாக இருந்தாலும் ஒரு நொடிக்கு இன்னைக்கு அணுகுண்டு என்ற நிலையை வெடித்தவுடனே உலகம் முழுவதுக்கும் மாய்க்கும் தன்மை வருகின்றது. எதை தன்னை காக்க பிரிவை எதிரி அழிக்க வேண்டும் என்று என்னானோ அழிக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள் தோன்றி தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய உணர்வு இன்று வளர்ந்து விட்டது. இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1999க்குள் நம்முடைய நிலை எதுவாக இருக்கும் என்று சிந்திக்க முடியாது. இதை நீங்க மனிதர்கள் வைத்து நீங்க ஒவ்வொருவரும் இந்த நிலையில் நீங்க பெற வேண்டும் என்ற நிலையும் எந்த மகிழ்ச்சியுடைய நிலையில் விண்ணிலே சென்றார்களோ அந்த உணர்வின் ஆற்றல் எனது குருநாதர் காட்சி நிறைவு கொண்டு நீங்கள் எல்லாம் எனக்கு நான் எதை சுவைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை போன்று நீங்கள் எல்லாம் நலமாக வர வேண்டும் என்று எனது குருநாதர் காட்சி இந்த உணர்வின் அணுவை நான் சுவாசித்ததனாலே இந்த உணர்வு கொண்டு நான் பேசுகின்றேன். நான் உங்களை எதிரி என்ற நிலை கிடைத்து எனக்கு உங்களிடத்துல நான் எதிரி என்ற நிலையை நான் உங்களை பார்க்கிறேன் இந்த உணர்வை வளர்த்துக் கொண்டால் அந்த உணர்வின் நிறைவு கொண்டு என் செயல் இருக்கும். ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த உடலுக்குள் சூரியன் எத்தனை கோடி அணுக்களை எடுத்து சூரியன் ஒளியாக மாறுகின்றதோ அந்த ஒளியான நிலைகளை பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மகிழ்ந்து இந்த மனிதத்துக்குள் இருந்தால் தான் இன்னும் சுழற்சியின் ஓட்டமும் பிரகாசிக்கும். இல்லை என்றால் பல எதிரியை கொண்டு வைத்து உடனே இவர் அழித்துவார்கள் அங்கு போன போய்விட இருண்ட நிலைக்குள் தான் சொல்லல வேண்டி வரும். நான் ஆணவ பணிகள் போலிய பணிகள் என்று விகார ஓட்டத்தில் இந்த நிலைகள் நமக்குள் எடுத்து நான் பார்க்கிறேன் என்று ஆணவ வரப்போகும்போது அடுத்த நிச்சயம் நான் பார்க்கிறேன் இந்த உணர்வு அவருடைய பார்த்து தன்னை பாதுகாக்கும் உணர்வு எதிர்நிலைகள் வரும். அப்போ நாம் இருந்து பொம்பு இப்படி வருவாங்களா இப்படி வருவாங்களான்னு இந்த உணர்வு இரண்ட நிலைகள் கொண்டு சிந்திக்கும் நிலைகள் அசுர உணர்வு வந்தாலும் தனக்குள் இருளுக்குள் சுழந்து கொண்டிருக்கிறோம் என்பதான் அர்த்தம். அடிக்கும் உணர்வுதான் வரும். இவ்வாறுதான் அந்த மெய்ஞானிகள் செய்த இந்த மெய்ஞானிகள் செய்வதை தவறான நிலைகள் அரசுகள் பயன்படுத்தி இன்று நாம் உலகத்தையே ஒரு முடிவில் அளிக்கும் நிலை வந்துவிட்டது. ஆகவே மெய்ஞானிகள் மகரிஷி ஈஸ்வரர் அவர்கள் உடலை சேர்த்துக் கொண்ட ஒளியின் தன்மைகள் உணர்வுகள் அது பதிவின் நிலையில் நாம் இயக்கம் இருந்தது. அப்பொழுதுதான் எனது குருநாள் போஸ்டை கல்லை கொண்டு தட்டி கொண்டு இருப்பார். ஏசானி நீங்க இந்த மாதிரி கல்லை கொண்டு தட்டிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்ட உடனே யாரா கேட்டாங்க, நீதானே கேட்கிற. ஆக நீ தட்டாம் பைத்தியக்காரன் நினைச்சேன், ஏன் தட்டுறாரு அப்படின்னு கேட்டது நீதான் அப்படின்னு கேட்டார். நீ ஏன் சாமி தட்டுறீங்கன்னு கேட்ட, யாரும் கேட்கல பைத்தியக்காரன் சொன்ன, நீ ஏன் தட்டுறன்னு கேட்ட, அதனால ஏன் தட்டுறன்னு நீ பாரு அப்படின்னு சொன்ன. நான் கேட்டதுக்காக வேண்டி இந்த கேள்விக்கு அந்த உணர்வின் நிலையில் நீ எதை பெற வேண்டும் என்று நீ விரும்பினவோ ஏன் தட்டுன்னு கேள்வி அவங்க வேறுவார். ஒரு கோடி மிளகாய் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா 1 கோடி மிளகாய்ந்தாரு 2 கோடி மிளகாய்ந்தாருன்ட்டு நான் என்னமோ பைத்தியா தன்மை சொல்லாலும் நான் அப்புறம் நினைச்சேன். அந்த கோடி விண்ணிலே சேர்ந்த ஒரு உணர்வின் தன்மை கோடியாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு கோள்கள் எப்படி ஆனதுன்னு அதுக்கப்புறம் தான் பின்னாடி அந்த உணர்வின் எண்ணத்தை பதிவு செய்து ஞானத்தை அதன் பின்னே கொண்டார். அதை போன்றுதான் உங்ககிட்ட நான் என்னென்னமோ சொல்லிட்டு வரேன், நீங்க நினைக்க வேண்டாம். இதெல்லாம் உணர்வின் வித்தாக எடுத்து நீங்க சூரியன் சத்தை நீங்க எடுக்க போகணும். அந்த காந்தத்தின் நிலையை கொண்டு மெய் ஒளியின் தன்மை உங்களுக்குள் சேர்த்து இந்த உணர்வின் நிலையை நம்மை அறியாம அழித்துக் கொண்டிருக்கும் இல்லாத நிலையிலிருந்து நீக்கி தனக்கு உணர்வின் எண்ணத்தை ஒளியாக மாற்றியும் செல்வதுதான். மனித ஆனத்தில் மின் செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த கூட்டை விட்டு சென்று விட்டால் நாம் மனித உடல் அல்லாதபடி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அதனை நாம் போய் சிக்க விடுவோம். அதனால அதை சிக்கா வண்ணம் நாம் தப்பிப்பதற்கு இன்று நாம் அந்த மகரிஷி நாம் அகசிமா மகரிஷிய அருள் எழுதி அவர்கள் பெற்ற மார்க்கத்தை
சிறிது அங்கங்கே அந்த ஞானத்தை நிலைவு கொண்டு அந்த ஞானத்தை பெறுவதற்கு வேண்டிதான் ஒவ்வொரு உணர்வின் அணுக்களை அந்த தன்மைகளை அது வளர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் சூரிய தியானம் எடுத்தால் இந்த பேருண்மையை உங்களுக்கு காணலாம்.